ஜெபம் செய்வோம். அன்பு மறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தினம் நாட்களிலே 2வது நாள் நாங்கள் காணும்படி செய்திரு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 40 நாட்களும் நாங்கள் உண்ணாமல் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி பாவங்களை வெறுத்து அருவறுத்து பொல்லாப்பை விட்டு விலகி கொடுமையானவைகளை விட்டு விலகி உம்மோடு கூட உறவு வைத்து கொள்ள உம்மிடத்தில் திரும்ப நீர் கொடுத்த இந்த கிருபை நாட்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுக்கு எந்த விபத்து நாச மோசங்கள் வராமல் காத்தீர், வியாதி வராமல் காத்தீர், இருதயம் நுரையீரல் சிறுநீரகம் ஜீரண உறுப்புகள் எல்லாவற்றையும் பாதுகாத்தீர். குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகளை ஆசீர்வதித்தீர். வேலையிலே நம்முடைய கரம் இருந்தது, ஊழியத்திலே நம்முடைய வலது களம் இருந்தது. நீர் எங்கள் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதித்தீர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். உண்ண உணவு உடுக்க உடை எல்லாம் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களிலே ஏந்தி கொண்டு போனீர். உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செத்திருந்தா இன்னும் இந்நேரம் எங்கள் செமெட்ரியில் கல்லறையில் புல் முளைத்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நடத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடுதே. கொஞ்சம் பாட்டு பாடலாம். அதனால் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அதே பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித சாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ மனித சாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா,
நம்பி சுவண்டை வா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், எங்கள் பொருளாதாரம், எங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமணம், உயர்வு, எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லறம், உறவுகள், அண்ணன், தம்பி, தங்கை, பெற்றோர், உடன்பிறப்புகள் அனைவரையும் ஆசீர்வதியும். பேர பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ளும். இதிலிருந்து நாட்களிலே நாங்கள் உமையே தேடும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். நிறைய அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்யுங்க. நீங்கள் முதல்ல எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே தானியில் ஜெபிக்க தொடங்கின மாத்திரத்திலே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு காபிரியேல் எனும் தூதன் இறங்கி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவனுக்கு பதில் கொடுத்தது போலவே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கூட கேன்சர், கட்டிகள் அல்லது சரீர குறைபாடுகள், மூளை வளர்ச்சி குறைபாடுகள், சரும வியாதிகள், யூட்டரஸ் பிரச்சனைகள், அன்றைய குடும்பத்தில் காணப்படுகிற தாழ்வு, வறுமை, கடன், கஷ்டம், இவை அனைத்திற்கும் இந்த லெந்து நாட்களிலே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. அன்றைய நிறைய வீடுகளிலே திருமணமாகலை, கர்த்தர் நடத்தி கொடுப்பீராக. லெந்து காலங்களிலேயே அதை செய்யுங்க. பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர், பிரசவத்தை கொடுங்கப்பா. அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவு பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே கர்த்தர் அவளை இணைத்து ஆசீர்வதிங்க. வீடு இல்லாதவளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களிலே குடியிருக்கிற கிருபை தார். எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்தகார வல்லமையின் கிரிகளையும் மனித முயற்சிகளையும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எப்பொழுதே நீர் முறியடிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்று முதல்ல இந்த வேதாகமத்தை வாசிக்க முழுவதுமாக 40 நாளிலே வாசிக்க முயற்சி எடுக்கிறோம். அநேக பேர் நீங்கள் முன்வந்து இந்த காரியத்தில் நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் நமக்கு கால்களுக்கு வெளிச்சம், பாதைக்கு தீபமாக இருக்குது. அதனுடைய அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெளிச்சம், தீபம் எவ்வளவு உண்மை அது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை நம் சரீரத்தில், அவயவங்களில், ஆத்மத்திலே அவர் செய்வார். பொருளாதாரத்திலே உயர்த்தி நிறுத்துவார். யூதர்கள் எவ்வளவு ஞானவானா பணக்காராக இருக்கிறது காரணமே அவங்க வேதத்தின் மீது உள்ள வைராக்கியம்தான் அதுக்கு காரணம். எனவே நேற்று அனுப்பின சில பிடிஎஃப்ஸில், சில அட்டாச்மெண்ட்டில் சில சாப்டர்ஸ் விடப்பட்டிருக்கிறது. அதை ப்ரூஃப் பார்த்து கொண்டே இருக்கும்பொழுதே உங்களுக்கு நான் வேகமாக அனுப்ப வேண்டும் என்பதற்காக நான் அனுப்பினேன். இப்பொழுது இதை நான் ஒரு சின்ன பைபிளை வைக்கிற மாதிரி அடக்கமாக ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இதில் 2-3 தடவை ப்ரூஃப் பார்த்துருக்குறோம். தவறு இருக்காது என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்திருப்பீங்க. ரொம்ப எளிமைதான். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்கள் எப்படி வேணால் வாசிக்கலாம். 24 மணி நேரத்திற்குள்ளாக முடித்து விடுங்க. முடிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அடுத்த நாளும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு லெந்து நாட்கள் 40 நாட்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு 4 நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதில் நம்ம முடிச்சு விடலாம். சண்டேஸ்லாம் சில நேரம் கணக்கு பண்ண மாட்டாங்க. அந்த சண்டேஸ்லாம் கணக்கு பண்ணாமல் இருந்தால் நம்ம 40 நாட்கள், 45 நாட்களில் முடிக்கலாம். நான் தினந்தோறும் சொல்லுவேன்,
அதனால் உங்களுக்கு கவலை வேண்டாம், தவறு நடக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ ஜெனசிஸ் 1-24 நம்ம வாசித்தோம், அதனால் பிழை எதுவும் வந்துட போதில்ல. இன்னைக்கு ஜெனசிஸ் ஆதியாகமம் 25 50 அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 25 50 அதிகாரம் வரைக்கும் 25 அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். எனவே இதை வேணா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் PDF அனுப்புகிறேன். உங்களுக்கு இதை போஸ்டலில் வேணும்னா என்கிட்ட நிறைய காப்பீஸ் இல்லை, ஈவந்தோ ரொம்ப எனக்கு அவசியம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அது நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதில் ஒருவேளை தெரியாமல் ஏதாவது ஒரு பிழை இருக்கும்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஆனாலும் ஒருத்தர் எழுதியிருந்தார், அது எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொண்டு வந்தது. வாட்ஸ்அப்பில் ஒரு கிறிஸ்டின் நேம் தான் இருக்குது, பட் ஹி இஸ் நாட் கிறிஸ்டின், ஐ திங்க் ஸோ. டோன்ட் மிஸ்லீட் யுவர் பீப்புள் அப்படின்னு போட்டிருந்து பைபிள் ரீடிங்கில் வச்சு, டோன்ட் மிஸ்லீட் யுவர் பீப்புள். நான் அது உங்களுக்கு வேணால் அதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. வேதத்தை வாசிக்க வைக்கிறது மிஸ்லீட் பண்ணுறதா? இல்லை 2-3 சாப்டர் மிஸ் ஆகிருந்தது, சாப்டரோ அல்லது ஏதோ அதிகாரங்கள் மிஸ் ஆகிருந்தது. அதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை, மிஸ்லீடிங் த பீப்புள். அவர் நல்லா இருக்கட்டும், வாழ்த்துங்க. அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. டேஞ்சரஸ் பீப்புள் வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கவர் டு கவர் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், ரைட்டா? 1-24 சொல்லிட்டேன். தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை கூட விட போகிறதில்ல. அது எப்படி நான் மிஸ்லீட் பண்ணி ஏதோ ஒரு அதிகாரத்தை நிறுத்தி அல்லது மற்றொரு அதிகாரத்தை நிறுத்தி அப்படி நிறுத்தினாலும் நீங்கள் நிறுத்துவீங்களா? இல்லை, இந்த மனுஷனுடைய இயல்பு பாருங்களேன். ஸோ சாரி டு சே திஸ், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் இதை எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஸ்டர்பிங்காக இருந்தது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கள். பலவித உபத்திரம், இந்த வேதத்தை முழுசும் வாசிக்கணும்னு நான் என்னைக்கு ஆவியானவர் என்னோட பேசினாரோ அன்னைக்கு எனக்கு உபத்திரம் ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் அதில் மத்தியில் பலவிதமான போராட்டங்களை, இருளின் மத்தியில், மரண பள்ளத்தாக்கில், வேதனையில், கஷ்டத்தில், துன்பத்தின் மத்தியில் இதை ஆயத்தம் பண்ணி எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது 2 காரியத்தை நாம் அவரிடத்துல சாட்சியாக சொல்ல போகிறோம். ஒன்று நான் வேதத்தை கம்ப்ளீட்டாக வாசித்துட்டேன். 2வது காரியம், என் முழங்காலை பாருங்கள், என் முழங்காலில் காய்ப்பு ஏற்பட்டிருக்கிறத நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். 3வது காரியம், ஆர்ம்ஸ் கிவிங். அதான் மத்தேயு 6 அதிகாரம் இந்த 3 விஷயம்தான், பிரேமோ, ஃபாஸ்ட்மோ அண்ட் கிவ்மோ. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, பரலோகத்தில் எதிர்பார்க்கிற சர்டிஃபிகேட், நமக்கு கொடுக்குற கிரெடிட். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். அதனால் இது நான் சொல்வேன்ல, கட்டாயம் அல்ல, வெசனமாயும் அல்ல, இது கம்பல்ஷன் அல்ல. இதை ஆண்டவர் விதைக்க சொல்கிறாரு, நான் விதைக்கிறேன். பலன் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். இதில் எனக்கு ஒரு ஆதாயமும் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். எனக்கு அவர் எழுதுனது நினைச்சும் பொழுது ரொம்பவே மன கஷ்டமாக இருந்தது. இது எரர், இது ஆக்சுவலி எரர், மிஸ்டேக்கில் நான் எழுதினேன். 2-3 பேர் எனக்கு தொடர்பு கொண்டு, ஐயா இதை விட்டுட்டீங்க, நல்ல ஐடியா, நல்ல ஒரு ஆலோசனை, ஐயா விட்டுட்டீங்க. எஸ், உடனே இம்மீடியட்டாக அதுக்கு நாங்கள் சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணோம். ஐயா இதை விட்டுட்டீங்க. அதனால் இந்த வார்த்தை யூ ஆர் மிஸ்லீடிங் எ பீப்புள்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஆம் மிஸ்லீடிங் த பீப்புள். அல்லேலூயா சொன்னால் தப்பு, ஆமீன் சொன்னால் தப்பு, வேதம் வாசிங்க சொன்னால் தப்பு,
ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் தப்பு. நைட் இரவு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க தப்பு. பகலெல்லாம் வாரத்துக்கு 2 முறை மினிமம் 3 முறை வாசிட்டிங் இருங்கன்னு சொன்னால் தப்பு. ஐடனும் கர்த்தர் தான் நம்மை காக்க வேணும். கர்த்தர் நியாயம் செய்ப்பார். சரிங்களா? இது என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அதிகாரம் 25 ஜெனிசிஸ்லேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 40 நாளிலே நாம் வெளிப்படுத்தல் படித்து விடலாம். ஒருவேளை இதில் ஏதாவது நான் விட்டு இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அல்லது நீங்கள் கண்டினியூவாக வாசிங்க. கவர் டு கவர் நீங்கள் முடித்து விட வேண்டும். அப்படி விட்டுருந்தா அது பை சான்ஸ், ஹியூமன் எரர் தான். மற்றபடி டெலிபரேட்டாக இந்த சாப்டரை விடணும், அந்த சாப்டரை விடணும். ஏன்னா பைபிள் எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த பைபிளை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கி பாருங்கள், இதில் படிக்காத இடமே இல்லை, நான் வாசிக்காத பேஜும் இருக்காது. See the people, எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, என்னுடைய ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நேற்று நம்ம பார்த்துருந்த 40 நாள் பற்றி பார்த்தோம் இல்லை? 40 days நிறைய சொன்னேன். அதில் இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் சொல்லிட்டு நாளிலிருந்து இந்த 40 days இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், நீங்கள் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ப்ரே மோ. அதே 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது, இங்கே தான் டிரான்ஸ்லேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இஃப் யூ ஃபாஸ்ட், அப்படி இல்லை, நீங்கள் உபவாசம் பண்ணாலும் சரி பண்ணாடி போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஃபாஸ்டிங் இஸ் மேண்டிட்டரி. எல்லா மனுஷரும், ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நான் கிறிஸ்துவுக்கேற்ற சன்மார்க்கராய் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று தீர்மானித்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பிள்ளைகள், நல்ல கவனிங்க. இது உபாசம் இருந்தால் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அவசியம் இல்லை. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சில விஷயங்கள் நான் ரொம்ப கராராக இருப்பேன். நிச்சயம் உபவாசிக்கணும். ஆங்கிலத்தில் when you fast அப்படின்னா நான் தெரியுமா, நீங்கள் உபவாசிக்க வேண்டும். ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிற 2 நபர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள். அவங்க வாழ்க்கையில் யூதர்களுடைய ரூட்ஸ் எங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்திற்கு 2 முறை உபவாசிப்பாங்க. அவங்க உபவாசம்லாம் நீங்கள் இப்போ இஸ்லாமியர்கள் உபவாசிக்கிற மாதிரி, அதாவது சூரியன் உதயமாக முன்பு அந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும். சூரியன் ரெஸ்ட் பண்ண பிறகு அந்த ஃபாஸ்டிங் முடியும். நீங்கள் இஸ்லாமிய சகோதரிகள் ஃபாஸ்டிங் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை. உங்கள் சரீர அந்த இயல்புக்கேற்ற விதமாக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து கொள்ளுங்க. ஆனால் லா படி, யூதர் லா படி, அல்லது நம்ம பைபிள் சட்டத்தின்படி, அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, வாரத்திற்கு 2 முறை நாம் உபவாசிக்க வேண்டும். ஆனால் இயேசு எப்படின்னு சொன்னா தெரியுமா, நீங்கள் அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம், அவங்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி மேலா இருக்கணும்னா நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அல்லது 2 நாள் எக்ஸ்ட்ராவை கூட உபவாசிக்கணும். ஆண்டவர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நமக்கு எல்லாரும் மாதிரி இருந்துடக்கூடாது.
எல்லாரும் மாதிரி இருந்துட முடியாது, இருக்கவும் கூடாது. அவங்களை காட்டிலும் ஆக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் என்னன்னா, ஏற்றுக்கோங்க கொள்ளாம போங்க, அதை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வாரத்துல 3 முறையாவது, சண்டே எடுத்துக்கோங்க, சர்ச் முடிஞ்சவொடனே வரலாம், நல்லா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இடையில வென்ஸ்டே எடுத்துக்கோங்க, ஃப்ரைடே எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டம். ஏன்னா வேலைக்கு போகிறோம்ல. ஒரு பொழுது எடுத்துக்கோங்க. அது காலையிலாவது இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம். பல வேளைகளில் நாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்கிப் பண்ணுற ஆட்கள் தான். எனவே நீங்கள் காலையிலாவது எடுக்காமல் இருங்க, உபவாசம் இருங்க, அல்லது மாலையாவது உபவாசம் இருங்க. இன்னும் வயதானவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, எனக்கு வயதாச்சு, என்னால் உபவாசம் இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் தானியேல் உபவாசிக்கும் பொழுது, ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 19 அல்ல, 20 அல்ல, அவன் வாலிபனும் அல்ல. வரலாறு சொல்லுகிறது 70 வயதாக இருந்தான். அன்னாள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா, வயதான விதவை தாய், 84 வயதுல அவங்க உபவாசம் இருந்து அல்லும் பகலும் இரவும் பகலும் ஆலயத்திலேயே இருந்தாங்களாம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது இவங்க ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவரே அவரை தேடி வந்தார். தானியேல் உபவாசித்த பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அவன் வயசு 70. அதில் வயதை காட்டிலாம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. நான் சொல்லுவேன், உங்களால் ரொம்ப முடியலன்னா நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் சூரியன் மறைந்ததற்கு முன்பாக இந்த பழக்கத்தை கடைபிடிங்க. 6 மணிக்குள்ளாக உங்களுடைய இரவு உணவு டின்னரை முடிச்சுட்டு the whole night from 7 to 7 வரைக்கும் வயிற்றை ஃபாஸ்டிங் போடுங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுடைய அவயவங்களுக்கும் நல்லது. ட்ரை பண்ணுங்க. ஆனால் இதை சொன்னன்றதுனால உடனே இம்மீடியட்டாக செய்யாமல் கொஞ்சம் மருத்துவருடைய ஆலோசனையும் கேட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து, நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன், ஏன்னா இந்த கிரிட்டிக்கலாக பேசுகிற எழுதுகிற மக்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால ஃபார் த சேஃபஸ்ட் சைட் நான் சொல்கிறேன், ஆவியானவர் துணையோட வேதத்தின் அடிப்படையில் டாக்டர் தாசியோட ஃப்ரம் சாயந்தரம் 7 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அல்லது என்னால் 3 நாள் உபவாசிக்க முடியல ஒரு பொழுதுன்னா, ஒரு நாள் முழுசுமாக காலை மதியம் இரவு ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு படுக்கலாம். யூ கேன் டேக் ஃப்ரூட்ஸ், நீங்கள் நல்ல ஜூஸ் குடிக்கலாம். நீங்கள் வயிற்றை ரொம்ப காலி பண்ணாமல் கொஞ்சம் நீர் ஆகாத மாதிரி கொஞ்சம் கஞ்சி போல் அல்லது கொஞ்சம் பழுது போல் நீங்கள் சாப்பிடலாம். ஆக மொத்தத்தில் என்னன்னா, நம்மை வருத்தி ஆண்டவரை தேட வேண்டும். சரிங்களா? அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேடினா என்ன நடக்கும்? நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் மெசேஜ் தான், ஏன்னா என் சோகத்தை ரொம்ப நான் சொல்லி முடிச்சிட்டதுனால ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். என்ன நடக்கும்? உபவாசம் பண்ண என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை சொல்றோமா? சில வகை பிசாசு சீஷர்களாலே துரத்த முடியும். ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல வல்லமை கொடுத்து அநேக இடங்களில் போய் சீஷர்கள் பிசாசை துரத்தினார்கள், வியாதியை குணமாக்கினார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு பிசாசை மாத்திரம், ஒரு தகப்பனின் பிள்ளையை மாத்திரம் அவங்களால அந்த பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கவே முடியல. அவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்றார் இயேசுவினிடத்துல, உன் சீஷரிடத்துல நான் கொண்டு வந்தேன், அவராலே அதை துரத்த முடியாமல் போயிற்று. அப்போ ஆண்டவர் உடனே இமீடியட்டாக அந்த பிசாசை துரத்தினார். சீஷர்கள் அவளை தனியே அழைத்து கொண்டு போய் அவரிடத்துல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க ஏன் இதை செய்யக்கூடாமல் போயிற்று? அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்பா, சில வகை
உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேற எந்த வகையிலும் போகாது. ஆண்டவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் மிராக்கிள் பண்ணவே இல்லை. மிராக்கிள் பண்ணவே இல்லைங்க. அவர் ஹீலிங் பண்ணல, பிசாசை துரத்தல, கானாவூர் திருமணத்தில் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றலை. அவர் ஊழியம் பண்ணுவதற்கு முன்பு தன்னை ஆயத்தப்படுத்தும்படி, ப்ரிப்பேர் பண்ணும்படி, உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு, ஐசோலேட் பண்ணி கொண்டு, உலகத்தோடு இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கும்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாவற்றையும் விட்டு, வயிறு, இது எல்லாவற்றையும் விட்டு வனாந்தரமான இடத்துல போய் அவர் யாரோடு திரும்ப இருந்தாரு? ஒன்று சாத்தான் இருந்தான், இன்னொன்று கோட்டான், குருவி, பறவைக, மிருகங்களோடு கூட இருந்தான். ஏன்னா சாத்தானும் அங்கே இருந்தான். அல்லேலூயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால தான் அவரால் அவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்ய முடிந்தது. நீங்கள் உபவாசிக்க ஆரம்பித்த உடனே உங்கள் உபவாசத்தை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை வரும் பாருங்களேன். அந்த வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எத்தனை கோடி கோடி கொடுத்தாலும் அது இணையாக ஆகாது. அதனால் ஜெபம் பண்ணி பாருங்க. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படி உபவாசிக்கணுமா. 18ஆம் வசனம், இதுதான் ரிசல்ட். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? ரிவார்டு கொடுப்பார், ஆன்சர் கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார். ரிவார்ட்னா என்ன? என்ன தமிழ்ல என்ன வார்த்தை? ரிவார்டு. யோசிச்சு பார்க்குறேன். ரிவார்டு என்ன? ஊக்கத்தொகை, பரிசு, இன்க்ரிமெண்ட், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு மேலே. ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும். திருமணமா, வேலையா, குழந்தை பேரா, வியாதியா, வறுமையிலேருந்து வெளியே வரணுமா, அதுதான் ரிவார்ட், பலன் அப்படின்னு இருக்கும். நம்ம பைபிளில் அடிக்கடிக்கு அந்த வார்த்தை பலன், பலன் மிகுதியா இருக்கும், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பலன் வெளியரங்கமாய் உலகம் பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்களை உன்னத ஸ்தானத்தில் ஐஸ்வர்யவானாக வைத்து, பலவீனன பலவானா வைத்து, அறிவிலேயே ஞானவானா வைத்து, குழந்தை இல்லாதவனை பிள்ளைதாட்சியா மாற்றி, படிக்காதவனுக்கு கல்வி கொடுத்து, வேலை இல்லாதவனுக்கு வேலையை கொடுத்து, உலகமே பார்த்து வேங்குற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். உங்கள் விகார முகங்கள் வெளிச்சமான முகங்கள் ஆகும். எசையா 61 சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தில் உபத்திரம் மிகவும் அதிகம் ஆண்டவரே. ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர். ஆண்டவரே, எங்களை செயலிழக்க பண்ணுகிற, பைபிள் வாசிக்க கூடாமல் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. அப்படியே படிக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணிக்கிறவங்க ஒருவேளை இன்றைக்கு முடினாலும் நாளைக்கு சேர்த்து படித்து இந்த வேதத்தில் இருக்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறப்பேன்னு சொன்னவர். நான் வேதத்தை மறக்கல, நீங்கள் எங்கள் பிள்ளைகளை மறக்காதீங்கப்பா. அதே போல் உபவாசிக்கிறோம். இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் போகாது. நீர் ஒரு வார்த்தை சொன்னீர், பிசாசு நடுநடுங்கி அவன் செத்தவனை போல விழுந்தான். கர்த்தர் அவனை கை தூக்கி எடுத்து நிறுத்தினார்.
உபவாசத்திலே அவ்வளவு வல்லமை உண்டு. உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் தெரியாதவைகளையும் கூட தெளிவாக தெரிய வைப்பார். தானியேலுக்கு மறைமுகமாய் அல்லது மறைப்பொருளாய் இருந்தவைகளை கர்த்தர் வெளியரங்கமாய் ஞானமாய் கொடுத்தார். அப்படியே கொடுத்த ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.